தனிப்பட்ட தாக்குதல்லாம் ரொம்ப போது திமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பல எதிர்கட்சியா பல வருஷம் இருந்த கட்சி பல பேரை நிதானம் இழந்துட்டாங்க, நிதானம் தவறுகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. தாவேகா நிர்வாகிகளும் ரொம்ப எல்லை மீறி தான் சில விஷயங்கள் போறாங்க. அவர்களும் கவனம் தேவை. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. இந்த வெறுப்பு அரசியல், இந்த வன்ம அரசியல், தனிமனிதன் தனிநபர் தாக்குதல் அரசியலை எந்த கட்சிக்குமே தமிழ்நாடு எடுத்துக்காரு. எடப்பாடி இதே மாதிரி தான் பேசுறாரு. அந்த பேச்சுல ஆத்திரம் தெரியுது. ஆத்திரம் இல்லைங்க, இவங்க யாருமே வந்து 50 நாள் 55 நாள் ஆச்சு இல்ல கிடையாது. அதான் முதலமைச்சர் விஜய் பேசுறாரு. ஐயோ நான் முதலமைச்சர் ஆயிட்டியா, டிவியை பாருங்கய்யா, ஒன்னும் உட்காந்து அணைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் சொன்னதுடைய அர்த்தம். ஆனா இந்த ஸ்டாலின் அவர்கள் விரும்பலன்ற மாதிரி தகவல் இருக்கு. இந்த மாதிரி கண்டிக்க வேண்டியது அவர் கை மீறி நடக்குது இல்ல, இது எல்லை மீறி போகுது. இது திமுக மேல ஒரு வெறுப்பு தான் வரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னா அந்த ஆட்சி கவிழுதுன்னா அதுவா தான் நடக்கும். நீங்க பேசக்கூடாது. ஏன்னா 2017-21 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து எந்த நேரத்திலும் கவிழாங்க சூழ்நிலை. முதல் நாள்லேன்னு சொன்னோம். நம்ம 4 மாசம் தாங்குமா, 3 மாசம் தாங்குமா, 1 மாசம் தாங்குமா, அடுத்த அமாவாசை தாங்காதுன்னு. ஏன்னா அன்னைக்கு வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரே கலை தான் அன்னைக்கு ரொம்ப. அப்பதான் கால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம். ஆட்சி நிலைக்காது, இருக்க தாலி கட்டிக்கிறீங்க, விடுங்க, கூடிய விரைவில் கலைந்து விடும், கலைஞ்சு விடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கல்யாண வீட்டுல இவர் கூப்பிடுறதுக்கே பயப்படுறாங்க. போற இடத்துல அப்புறம் கலைஞ்சிரும், திருச்சிரும், ஒண்ணுமில்லாம போயிடும். நல்ல வார்த்தையா பேசுங்க. எங்க அதை வச்சு ஆராசா ரொம்ப ஒருமை எல்லாம் பேசினாரு சிஎம். அவ்வளவு உரிமையான பேச்சு அவசியம் கிடையாது. அது எல்லை மீறி வரம்பு மீறி அது மாதிரிலாம் பேசக்கூடாது. வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ் போட்டு உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேற்று பேசியிருக்கிறாரு. நேற்று ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. அவர் ரொம்ப தனிப்பட்ட தாக்குதல்லாம் ரொம்ப போது திமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பல எதிர்கட்சியா பல வருஷம் இருந்த கட்சி பல பேரை நிதானம் இழந்துட்டாங்க, நிதானம் தவறுகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆரோக்கியமான அரசியல் செய்யுங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நீங்க வந்து அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஊழல் நடந்தா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது திமுகவுக்கு அழகு கிடையாது. டான்ஸ் ஆடுறாரு அவர் வந்து. ஆனா அதே தாவேகாவுக்கும் கவனம் தேவை. தாவேகா நிர்வாகிகளும் ரொம்ப எல்லை மீறி தான் சில விஷயங்கள் போறாங்க. அவர்களும் கவனம் தேவை. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. இந்த வெறுப்பு அரசியல், இந்த வன்ம அரசியல், தனிநபர் தாக்குதல் அரசியலை எந்த கட்சிக்குமே தமிழ்நாடு எடுத்துக்கிறாரு. அதுவும் முட்டாள்தனமான பேசுன்னு கூட சொல்லலாம். முட்டாள் நேரடியாக தனி மனித தாக்குதல் ரொம்ப. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாலையும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா திரும்ப அந்த குளத்தூர் மேட்டரை சொல்லிட்டு இருக்காங்க. அதுமே வந்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை 50 வருஷம் அரசியல் இருந்தவர் ஏதோ தோத்துட்டாரு, அதோடு விட்டுறணும். இன்னைக்கு கரண்ட் அரசியல் என்ன பண்ண போறீங்க? திமுக உங்களை என்ன நோக்கி பேச போகுது? நீங்க என்ன பண்ண போறீங்க? திருப்பி அதே பேசக்கூடாதுல்ல. திரும்ப நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எங்களை ஒரு நாளில் போனோடனே காலியாச்சு அப்படிங்கிற தனிப்பட்ட தாக்குதலை விட்டுட்டு என்ன செய்யலாம்? நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வியட்நாமில் 10 பேர் தமிழர்கள் இறந்து இருக்கிறாங்க. ஒரு தனி ஆஃபீஸரை போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த சண்டையில் ஏதாவது தெரியுமா? ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அமைச்சிருக்காங்க. அங்கேருந்து பாடியை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. யார் பண்ணுறா? தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது. ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த சண்டையில் இது தெரியுதா பார்த்தீங்களா வெளியில்? இது என்னன்னா இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. 2 கட்சிக்குமே ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. ஆனால் அதை எல்லை மீறி திமுக போயிட்டு இருக்கு. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அவரை மிரட்டியிருக்காங்க. தாவேக்கால சேரணும் அப்படின்னு மிரட்டி அவர் அடிபணியை வைக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. அவரு என்னால முடியவே முடியாது. எனக்கு என்னமோ அதில் பெரிய சந்தேகமாக தான் இருக்கு. மாற்றி சொல்கிறா அப்படின்னு சேர்த்துக்கங்க, ஏங்க நான் இங்கே தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதுவும் அனிதா ராதாகிருஷ்ணன் மிரட்டுறாங்க. வெளியே வந்து அதுக்கு மிரட்ட முடியாதுட்டாப்ல. நேற்று அவரும் ஒருமே தலைமையிட்ட பேசுறாரு. ராசா பேசுறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதில் இன்னொரு கூடுதல் தகவல் தெரியுமா உங்களுக்கு? நேற்று பேசுனதில் 6 மாசத்துல தளபதி மீண்டும் முதலமைச்சர் ஆவார். கட்சியை வந்து இளம் தலைவர் வழி நடத்துவார். பக்கத்தில் உட்காந்துக்கார் அண்ணன் திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்ட்டாப்ல. எல்லாம் அவரே மிஸ் பண்ணிட்டாரு. அண்ணா உள்துறையோட போட்டு விடுங்கண்ணே. உள்துறையில் இல்லையா இலக்கியவாதிக்கு அவர் அடுத்து எம்பி ஆகல. எம்பி ஆன பிறகு சென்ட்ரல் மினிஸ்டர் இலக்கிய சம்பந்தமான ஏதாவது சாகித்ய அகாடமியுடைய தேர்வுக்குள்ள வேணா அவர் போடலாம். வந்து தேர்வுக்குள்ள போட்டு தமிழ்நாட்டு உலக இலக்கியங்களை அப்புறம் அதிமுக அப்படி யாரை போட திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் போட சொல்லலாம். திண்டுக்கல் சீனிவாசன் சரியா தான் இருப்பார். சரியான நல்ல டஃப் கொடுப்பாப்ல. செல்லூர் ராஜு கூட அது இருப்பார். செல்லூர் ராஜ் திண்டுக்கல் சீனிவாசன்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் இலக்கியங்கள்ல அவங்க நிறைய இலக்கியங்களை படித்தவங்க தான். எடப்பாடி நிறைய படித்தவர் தான். அவர்
இல்ல எடப்பாடி இதே மாதிரி தான் பேசுறாரு. அந்த பேச்சுல ஆத்திரம் தெரியுது. ஆத்திரம் இல்லைங்க, இவங்களுக்கு யாருமே வந்து ஒன்றும் எனக்கு 50 நாள் 55 நாள் ஆச்சு இல்ல கிடையாது. அதான் முதலமைச்சர் விஜய் நேற்று பேசினார். யோ நான் முதலமைச்சர் ஆயிட்டியா, டிவியை பாருங்கய்யா, ஒன்றும் உட்காந்து அணத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் சொன்னதுடைய அர்த்தம். ஒன்றுமே உங்களுக்கு என்னன்னா 50 வருஷம் கட்சி, நமக்கு செட் அமைப்பு இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கிறோம், பல கோடியை செலவழிச்சிருக்கிறோம், ஆளை கூட்டு வந்து மீட்டிங்கை போட்டிருக்கிறோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் டப்புன்னு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 5 இடத்துல மீட்டிங்கை போட்டு டக்குன்னு நம்ம 2 பேரையும் கலைச்சி விட்டு முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுன்னு ஒன்றும் ஜீர்ணிச்சுக்கிற முடியாமல் உண்மைதானே அதான் சொல்கிறாரு. நீங்கள் உண்மை நடந்துருச்சு, நீங்கள் டிவியை பாருங்கன்றாங்க. டிவியை பாருங்க, முதலமைச்சர் வச்சு என்ன சொல்கிறாங்க, அதை யாரும் செய்தி கூட பார்க்குறது இல்லை போல. இந்த ஜெயிச்சதுலேருந்து யாரும் செய்தி கூட பார்க்காம இருக்காங்க போல. இப்போ அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் திரும்ப சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், திமுக முக்கிய நிர்வாகி ஒரு இடத்துல பொது மேடையில் இந்த ஆட்சி கலைஞ்சிரும், 6 மாதத்தில் நாங்கள் வந்து திருப்பி திமுக ஆட்சி வந்துடும், மத்தியில் பாஜக கூட கூட்டணியில் இது குதிரை பேரம் இல்லையா, இது என்ன பேரம்னே தெரியல. பாஜக கூட நீங்கள் கூட்டணின்னு ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது என்ன பேரம்? இது கொள்கையை இழந்த பேரம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஆமா, அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா பிஜேபி தான் போகுது. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டு இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த தாவேக ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை போன தடவை நீங்கள்லாம் சொன்னப்போ கூட நான் என்ன சொன்னேன், குதிரை பேரம் சும்மா ஏதாவது இழுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு. கரெக்டா ஆயிப்போச்சு. அந்த இளையராஜா மேட்ரு இல்லைங்க, 10 பேர்ட்ட போய் கேட்டிருக்காங்க. மதுரையில் ஒரு முக்கியமான எம்எல்ஏ அந்த மன்றத்தில் இருக்காப்லையா, அந்த ஆள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உனக்கு 50 கோடி தரோம்னு. ஓடியோ இல்லையாரு பற்றி விட்டாப்லையா, அந்த ஆள் மேலே எல்லாம் சொல்லி அதுல தான் தூக்கிட்டாங்க. வரிசையா 10 பேர் மீட் பண்ணி பேசி இது வரைக்கும் 10 பேர் லென்த்தியா போகுன்றாங்க. இப்போ பாருங்க, ஓப்பனாவே முன்னாள் அமைச்சர் வந்து பேசுறாரு, 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும், மத்தியில் நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றுருவோம், தமிழ்நாட்டில் வந்து தளபதி முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு பேசுறது. ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்கள் விரும்பலன்ற மாதிரி தகவல் வருது. ஏன் இந்த மாதிரி விரும்பலாம் கண்டிக்க வேண்டியது, அவர் கைமீறி நடக்குது இல்லை, இது எல்லை மீறி போகுது. இது திமுக மேல ஒரு வெறுப்பு தான் வரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குன்னா அந்த ஆட்சி கவிழுதுன்னா அதுவாக தான் நடக்கும். நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா 2017-21 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து எந்த நேரத்திலும் கவிழ்லாங்க சூழ்நிலை இருந்துச்சு. முதல் நாள்லேன்னு சொன்னோம். ஆமாம், 4 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா, 1 மாதம் தாங்குமா, அடுத்த மாதம் தாங்காதுன்னு. ஏன்னா அன்னைக்கு உள்கட்சி பிரச்சனை. அந்த கட்சி எம்எல்ஏ எத்தனை பேர் வெளியே போகிறான்னு தெரியாது. 19 பேர் வழக்கு இருக்குது. 19 வழக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அந்த எம்எல்ஏக்கள் எப்போ வெளியே போகிறாங்கன்னு தெரியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்சிக்கான நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. யார்? எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. அப்போ கூட இவங்க பேசல. அப்போ கூட இந்த ஆட்சி கலைன்னு பேசலைங்க, எடப்பாடி ஆட்சி கலைன்னு பேசலை. ஆனால் இந்த தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து பேசுகிறாங்க, பொது மேடைகளே பேசுகிறாங்க, நாங்கள் ஆட்சியை கலைக்க போகிறோங்கிறத வந்து மறைமுகமாக சொல்ல கலைஞ்சிருன்றாங்க. எப்படி கலையும்? அப்போ நீங்கள் முயற்சிகள் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சு, கம்யூனிஸ்டுகள் வந்து விலகினாங்கன்னா அது ஏதோ பிரச்சனையில் விலகினாங்கன்னு வச்சுங்களேன், ஆட்சி கவலைலாம். அப்படி ஏதாவது அவங்க அவங்களுடைய கொள்கை முடிவு தவறாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதில் அவங்க தான் செய்யணும். அதிகபட்சமான 10 தொகுதிக்கு எலெக்ஷன் வரும்னு வச்சுக்கோங்க. 10 தொகுதி அதாவது தாவேக்கா தனிப்பட்ட முறையில் ஒரு 7-8 ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ஆட்சி கலப்பீங்க? எப்படி கலப்பீங்க? 10 தொகுதிக்கு வருது, ஒரு 7 தொகுதியில் தாவேக்கா ஜெயிக்குது. ஆல்ரெடி 107 ஒரு 7 பார்த்துங்க. காங்கிரஸ் வந்து எழுதி கொடுத்தாங்க, உள்ளாட்சி 31 வரைக்கும் நம்ம தான் 31 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு போட்டாங்க. அதுவும் காங்கிரஸ் போகாது. காங்கிரஸ் எல்லாம் வாழ்க்கையில வந்து அமைச்சரவை காங்கிரஸோட முஸ்லீம் லீக் போகாது. விஜயே வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா கூட போக மாட்டாங்க. காங்கிரஸ் முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம் லீக் போகவே போகாது. எப்படிங்க போகும்? முஸ்லீம் லீக் எல்லாம் வந்து பல 50 வருஷமா அவங்க யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. 50 வருஷமா அதிகபட்சமா 2 சீட்டு, ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன், அவ்வளவுதான். சீட் தோத்து போயிட்டாருன்னா வக்ஃப் போர்டு சேர்மன் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இன்னைக்கு அமைச்சரவையில் அமைச்சராக உட்காந்துருக்கிறாருங்க. காங்கிரஸ்ல வந்து கிட்டத்தட்ட 63க்கு பிறகு ஒரு 2 அமைச்சர் உள்ள உட்காந்து முக்கியமான போர்ட்போலியோல கல்வியும் சுற்றுலா தூக்கி விட்டா கூட இறங்க மாட்டாங்க உள்ள. விஜய நேரம் வந்து எங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு வேண்டாம், போங்க, வேணாம் நான் இங்கே தான் இருப்போம், நாமளும் தாவேக்காக்கு மாறிக்கிறேன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்போ எப்படி ஆட்சிக்கு எவ்வளோ? அப்போ நீங்கள் ஏதாவது திருஸ்தல வேலை பண்ணுறீங்க. நீங்கள் டெல்லியிலையும் துபாயிலையும் லண்டன்லையும் உட்காந்துக்கிட்டு ஏதோ திருஸ்தல வேலை பண்ணுறீங்க. யார்கிட்டையும் டெல்லி அங்கே போய் உட்காடுறீங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வேணா நாங்கள் அடிச்சதில் கொஞ்சம் தர்றோங்க, ஆட்சி கழிச்சு விடுங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தர்றோங்க அப்படின்னு மேலே இடத்துல டீலிங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் வந்து பலகீனமாகிட்டே போகிறீங்க. இதை இவங்க இன்னும் வந்துன்னா நீங்கள் யாரை வேணான்னு சொன்னீங்களோ அவங்ககிட்ட போய் தினம் கம்ப்ளைண்ட் ஆளுநர்கிட்ட போய். ஆமாம், ஆளுநர் போனால் நடவடிக்கை எடுத்து வர ஆளுநர்கிட்ட போய் குதிரை பேர் நடந்திருக்கேன், எங்கே நடந்திருக்கு, இந்த இருக்குன்னு பேப்பர் காட்டு, என்னடா பேப்பரில் இருக்குன்னு ஒன்றையும் காணா. குதிரை பேர் நடந்ததுக்கு ஆனால் ஆதாரத்தை எடுத்தால் தான் நடவடிக்கை எடுப்பார். கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ ஆளுநர் டெய்லி இன்னைக்கு ஆர்எஸ் அதான் போயிருக்காரு. என்ன எதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? குதிரை பேரமா
அரசு முந்தில ஆட்டுக்கு என்னது ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படி அண்ணா சொன்னார். இப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போறீங்க? டெய்லி காலையில் காஃபியை குடிச்சிட்டு நேரம் ஆளுநர் போய் ஐயா பாருங்க ஆட்சியை கழிச்சு விடுங்க, ஆட்சியை கழிச்சு விடுங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னா குதிரை பேரம் பண்ணுறதுக்கு ஆதாரத்தை கொடு. இப்போ ரெண்டு பக்கம் எடுத்துகிட்டு வச்சுங்க. திமுக தரப்பில் சொல்கிறாங்க குதிரை பேரம் பண்ணுறாரு, மயக்கி கூட்டு போயிடுறாருன்றாங்க. மயக்கி எம்எல்ஏக்களை கூட்டு போயிடுறாங்க. இன்னையா அந்த அரைமைக்கு டான்ஸ் ஆடினார் அவர். 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சிட்டு 60 வருஷம் இருக்கிறவங்க எப்படி மயங்குறீங்க? இதை ஒன்றும் நடந்துங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. 108 நின்றுச்சுல எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கேட்டார்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு இவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையில் ஆதரவு கேட்காம விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கேட்குறாரு. அண்ணா நீங்கள் வந்து எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுங்க, வேணும்னு சொல்லிட்டு போற வேணும்னு சொல்லிட்டு போற. இதை வரேன் தம்பி, நீங்க வேற நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தம்பி வாங்குது. இப்ப அவங்களுக்கு கோவமே என்னன்னா எதையே கூப்பிடல. நானும் கல்லு குத்து அவர் பெரிய மனுஷன் இருக்கல, சின்ன பையன் பெரிய மனுஷன் மரியாதை வேணாம், என்னையும் மறிக்க மாட்டேங்கிறேன், என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறேன், நீ கூப்பிட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது அங்க கோவமே. அப்படி எடுத்து பாருங்க. கருணாநிதி இவர் ஸ்டாலினை பாக்குறாரு, சீமான் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் ஒரு வித்தியாசம் இல்ல. நீங்க சின்ன பிள்ளை தலமா இருக்கு, நான் மட்டும் போனதெல்லாம் அதிமுக துண்டை போட்டுக்கிட்டு எம்எல்ஏ பூரா கூட்டு வர போயிடுறேன் ரெடியா இருக்காங்க. அப்படி ஒரு வேலை கூப்பிட்டு இருந்தாருன்னா தம்பி வரேன் தம்பிட்டு போயிருவாப்ல. ஆனால் நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் இருந்துருங்க, சரி நல்லா இருக்கட்டும், நீங்கள் இருந்துங்க வேணாம் சொல்ல போகிறாங்க. அதிமுகவில் மட்டும்தான் பல வினோதங்கள் நடந்துச்சு. முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சரானார். ஆமாம், ஓபிஎஸ் வந்து 3 முறை முதலமைச்சர். அவர் உடனே வந்து பாஜக கூப்பிட்டீங்க பாருங்க, நீங்கள் இனிமேல் துணை முதலமைச்சர்லாம் கிடையாது, இன்னைக்கு தான் துணை சரிங்க சரிங்க 2 பேர் கையும் போட்டு கல்யாணத்தில் சேர்த்து வைப்பாங்க. யார் சேர்த்து வச்சது? ஆளுநர் மாளிகை ஆளுநருக்கு அதான் வேலை. 2 பேரும் சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு ஒரு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் முடிஞ்சு வச்சா. இன்னைக்கு ஒருவேளை விஜய் கேட்டிருக்காருன்னு வச்சுங்க, விஜய் எடப்பாட்ட, ஆனால் வந்து நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு உள்ள வாங்க, உங்களுக்கு 4 அமைச்சர் தரேன், உங்களுக்கு துணை முதலமைச்சர் தரேன். சரி தம்பி, இதில் நம்மளுக்குலாம் தம்பி 4 அமைச்சர் கூட வேணாம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் நான் மொத்தமாக வந்திருப்பாரு. இப்போ என்ன கோவம்னா என்னையே மதிக்க மாட்டேங்கிறீங்க, என்னை கூப்பிடல, ஏன் கூப்பிடல? நானும் ஒரு பெரிய மனுஷன் தானே, நான் ஊரில் ஆடு எனக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? சின்ன பையன் பெரிய மனுஷன் மரியாதை வேண்டாம், போகிற போக்கில் கூட இருக்க மாதிரி கூட்டு போயிருக்கீங்கன்னா அந்த பக்கம் கோவம். இப்போ அந்த பக்கம் அதிமுக ஆட்களும் சேர்ந்துருச்சு, திமுகவில் ஜீர்ணிச்சுக்கிற முடியல, எல்லாம் சேர்ந்து டெல்லியில் ஒரு மீட்டிங்கு, துபாயில் ஒரு மீட்டிங்கு, லண்டனில் ஒரு மீட்டிங்கை போட்டு எப்படியாவது ஆட்சியை கலைச்சிரும் அப்படிங்கிற செய்தியை வந்து தளபதி வந்து முக்கியமான இடங்கள்லாம் பேசி தரோம். ஆட்சியை கலைஞ்சிருப்பாங்க, அந்த இதுக்குள்ள பேசிக்கிட்டு ஆட்சியை கலைஞ்சிருப்பாங்க. அப்படியா பேசிட்டாங்களா? ஊர்ல டீ கடையில் பேசுவாங்க இல்ல, தெரியுங்களா? அது வாட்ஸ்அப் குரூப்ல பேசுவாங்க போல. அப்படியாங்க பேசுவாங்க. இப்போ வளர்ச்சி இருந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட்சி கலைச்சி விட்டுறாங்க, பேசிட்டாங்க. ஏங்க அவருக்கு எல்லா பக்கமும் தொடர்பு இருக்குங்க, தெரியாதா? எதுக்கு போய் உட்காந்துருக்காருங்க லண்டன்ல? எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்களா? 3 மாசம் தானே? இல்லைங்க 2 மாசம்ல சொல்றாங்க. இன்னொரு பிட்ட போடுறாங்க. இதை உட்காந்து கேட்டே வந்து மேடையில் 6 மாதத்தில் ஆட்சி கலைக்கப்படும். ஜெய் இன்னையா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க உச்சகட்டா? நீங்க என்ன நீங்க பண்றது பூரா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பொது மேடையில் பேசலாமா? ஜென்சி மீட் இருந்துச்சுல்ல, அது நேற்று இதில் பத்திரிகையில் போட்டு நேற்று காமெடி ஆகி போச்சுன்னு. காமெடியை மட்டும் நம்ம உடச்சு விட்டோம். நம்ம ஏய் காமெடி பண்ணாதீங்க, கட்சிக்கார பையனை கூட்டு வந்தீங்கன்னா மீட்டிங் போட்டுட்டு இருக்கேன், வர மாட்டேங்கிற நம்பி கூட்டு வந்திருக்கீங்க. நேற்று ஒரு திமுகவுடைய முக்கிய நிர்வாகி நாகர்கோவில் நிர்வாகி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இந்த ஜென்சி மீட்டை பற்றியே போட்டிருக்காரு. திமுக எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா தம்பி? அண்ணா பெரியாரெலாம் உருவாக்கி வச்ச கட்சி. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, தயவுசெய்து நிப்பாட்டிக்கிங்கன்னா அவருக்கு மனக்குமுறி வீடியோ போட்டார் திமுக நிர்வாகி. அதான் ஜென்சி மீட் போட்ட உடனே இவங்க நினைச்சாங்க நம்மளும் தாவேக மாதிரி ஆயிட்டா. நம்ம திமுக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறோம் இல்லையா? உடனே வந்து இப்போ புதுசாக ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க. 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களாம். யாருக்கு? எனக்கு. தாவேக்கா வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து இவனை வந்து பேச விட்டுருக்காங்க. நான் நினைச்சிட்டேன், என்னை அந்த அளவுக்கு நீங்க வந்து வடிவேல் காமெடி மாதிரி தான். கேள்றா 10 லட்சம் இன்னும் 10 லட்சம் சேர்த்து கேள்றா. அங்க போய் சனிக்கிழமை ஆச்சுன்னா கியூல மல்லு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம போனாலுமே பின்னாடி தான் போய் நிக்கணும் போல. வர 6 மாசம் கழிச்சு வாங்க தம்பி போங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கு. நம்மள வந்து கூப்பிட்டு 10 லட்சம் அங்க ஆளே இல்லையா பேசுறதுக்கு? நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேச பண்றாங்க. நீங்க வந்து தாங்கிக்கிற முடியாம என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவன் வந்து ஏதோ ஒரு சிடி வீடியோ மாட்டிருக்கான். என் வீடியோ தான் முக்கியமான வீடியோ மாட்டிருக்கான், அதுக்காக வந்து பயந்து போய் பேசிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, 10 லட்சம் வலுவா வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு தாங்க பேசுறான். இல்லைன்னா திமுக எடுத்து இவ்வளவு அட்டாக் பண்ணி பேசுவானா? ஏயா நீங்க எல்லாம் முட்டாளாத நானும் முட்டாளா இருக்க முடியும்? நடக்கிறது என்னங்கிறது நம்ம சொல்றோம். இன்னைக்கு திமுக ஒரு வலுவான இயக்கமா இருந்துச்சு, இப்ப இருக்கு கட்டமைப்பு. எலெக்ஷனுக்கு முன்னால கணிக்கல நம்மளும் சொன்னோம், திமுக தான் வரும்னு பேசினாங்க. ஆமா இல்ல ஒத்துக்கணும் இல்லையே, எல்லாருமே திமுக சமூக ஊடகங்கள்னால பெரிய இது கிடையாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்ச உடனே ஒத்துக்கணும். களம் மாறி இருக்கு. அதாவது ஒரு 18 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு, அவங்களுடைய அரசியல் பார்வை மாறி இருக்கு, அரசியல் தலைவர்களை
பார்க்குற விஷயம் மாறி இருக்குது. அவங்க ஓட்டு போட்டாங்க, மாறி ஆட்சி மாறி போச்சு. ஓகே, இது நம்ம தான் கணிக்காம விட்டுருக்கோம், களம் மாறி போய் கிடக்கு. ஒரு தரப்பு வந்து சைலண்டாக ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. ஓகே, ஏற்றுக்குறோம். அப்போ திமுக ஏன் தோற்று போச்சு? திமுக தோற்றதுக்கான காரணம் இதெல்லாம் இந்த காரணம். அங்கே இருக்கக்கூடிய பணியார்த்தனம், இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய இது. அப்புறம் ஸ்டாலின் மேலே ஒரு தனிப்பட்ட எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருந்தால் கூட அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் செய்கிற அட்ராசிட்டி, கூட்டணி கட்சியில் நடத்திய விதம், சேகர் பாபு ஒழுங்கா வராமல் இருந்திருந்தாலே ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்து பெரிய கெட்ட பேர் ஆகி போச்சுன்னு நம்ம சொல்கிறோம். சொன்னவனே இதெல்லாம் கிடையாது. நீ 10 லட்சம் வாங்கிட்டோம், வீடியோ மாட்டிக்கிருச்சு, நீ வந்து தற்குறியா போயிட்டு போறேன் வீடு உனக்குன்னா நீ புத்திசாலியாக இருந்துட்டு போடா, நீ பல புத்தகங்களை படித்து புத்திசாலியாக இருந்துட்டு போடா. எழுதிருக்காரு அண்ணன், எழுதிருக்காரு அண்ணன் ஏவா வேலை புத்தகத்தை வாங்கி படிங்கப்பா, படிச்சு அறிவை வளர்த்துக்குங்கப்பா. அதை விட்டு எல்லா அமைச்சரையும் புத்தகம் எழுதிருக்காங்க, எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிங்க, படிச்சு அறிவை வளர்த்துக்குங்க. புக் அப்படி இந்த லாயர் எல்லாம் ஆபீஸ்ல புக்கா வரிசையா இருக்குல்ல, அது மாதிரி திமுக எழுதுறாரு எல்லாரும். அது எவன் பேர் எத்தனை பேர் படிக்கிறாங்க? உண்மையை சில பேர் படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பல பேர் செட் ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்துறாங்க. புக்கை வரிசையாக வச்சுக்கிட்டு பேட்டிக்கிட்டு கொடுக்க, புக்கு முன்னாடி நின்றுட்டு, அப்பதான் அறிவாளியா. நிறைய பேர் நேத்தா கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஏர்போர்ட்ல மாலை போட்டாங்க. சில பேர் புக்கெல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் கொடுத்து அப்படியே வாங்கி பின்னால் கொடுத்தாருல, வீட்டில் போய் படிக்கிறது. வீட்டில் படிச்சுட்டார், வீட்டில் போன அவருடைய ஹேபிட்டே வந்து ரீடிங் தாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு சின்ன வயசுல கேட்பாங்க ஹேபிட் என்ன, ரீடிங் புக்ஸ், புக் ரீடிங் மியூசிக் கேளுங்களேன். அவருடைய ஹேபிட்ஸ் உங்களுக்கு வந்து பொழுதுபோக்குன்னா இலக்கியம் தான். இலக்கியம் படித்தல், அதாவது புக் ரீடிங் அண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்க வந்து திருப்பதி அவரை புத்தகங்களை படிக்கலாம். அவர் புத்தகங்களை படிச்சாலே நமக்கு ஒரு பரவலுக்கு அரசியல் தெளிவு வந்துடும். ஆமா, இதுல அதிமுகலேருந்து சொல்லியிருக்காங்களாமே முக்கியமான விஷயம், இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவரோட அனுமதி இல்லாமல் அதிமுகவில் யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. யாரு அங்க கூட்டம் அப்படியே வலியுது நிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அனுமதி இல்லாம, ஆமா, டக்குன்னு சேர்த்துறாங்க. அவர் பர்மிஷன் எடுத்து தான் அதிமுக ஆள் சேர்க்கணும். சனிக்கிழமை மாதிரி இவங்க ஞாயிற்றுக்கிழமை அவைசல் ரோட்டில் நிற்கிது போல கியூ. அதுதான் இருக்குங்க. அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு கேட்டம் சரியா போட்டதுலாம் மொத்த குரூப் வெளியே வந்துட்டு போட்டுருக்கு. இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதே எப்படி வேணா சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி யார் அனுமதி இல்லாம யார் வெளியில போகக்கூடாது. அதுதான் மாத்தி சொல்றாங்களோ. மாத்தி நல்லா படிங்க. இன்னைக்கு காலைல படிச்சேன், அதுதான் மாத்தி படிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியில போறவங்க தயவுசெய்து அவரோட கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதை நீங்க தப்பா பிடிச்சி வந்துருக்கீங்க. நீங்க புதுசா சேர்க்கறது இல்ல, வெளியில போறவங்க சொல்லிட்டு போங்க, குறைந்தபட்சம் சொல்லிட்டு போங்க. நாகரிகம் சவநாகரிகமா பெரிய மனுஷனா இல்லையா, ஒரு வாரம் சொல்லிட்டு போங்கிறத. பெருந்துறையா 2 தான் போட்டிருந்தாங்க. இதோ தலை இன்னும் ஒவ்வொரு நாள் ஆப்ஷன் ஆனே பதறாங்க, ஐயோ வரல அப்படின்னு. கேபி அன்பழகன் பேர் அடிபடுது, பல பேர் அடிபடுது. ஒரு நாள் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு கதை. அது என்ன ரெட்டி, பாலகிருஷ்ணன் ரெட்டி. அவர் வந்து ஏற்கனவே அமைச்சரா இருக்கப்ப வந்து ஒரு கேஸ்ல வெளியே போய் வந்தவர். அவர் வந்து ஒரு நாள் ஆப்ஷன்னாலே பதறாங்க, ஐயோ ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் ஓட முடியல, சில நாளுக்கு லீவ் ஓட மாட்டாங்க. பார்த்தா அந்த வாட்ச் பண்ணுங்க, பனையூர் பக்கம் போறாரா என்னங்கிறத வாட்ச் பண்ணுங்கன்றாங்க. வண்டி பனையூர் பக்கம் போதா, வெளியூர்ல இருந்து வரப்ப எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுது, தாம்பரத்துல இருந்து நேரம் உள்ளுக்குள்ள வருதா, இல்ல லெஃப்ட்ல கட் பண்ணி பனையூர் போறாங்க. செக் போஸ்ட்ல ஒரு போட்டுருக்காங்க ஆளு போதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓவர் ராயப்பேட்டை தான் வருது, ஓவர் ஓகே நன்றி. ஓவர் பனையூர் பக்கம் போது அப்படி பிளாக் பண்ணவன இல்ல ராயப்பேட்டை தான் வருது நினைச்சிட்டு இருக்கு, ஐயோ பாதியில திரும்பிட்டாங்க, திருவான்மையூர்ல கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து போற ஆட்களை வந்து ஒன்றும் செய்ய முடியல. அது வந்து கட்சியினுடைய உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தொடர் தோல்விகள், தலைமை மீது உள்ள நம்பிக்கையின்மை. இல்ல பல தடவை திமுக தோத்துருக்கு, அதிமுக தோத்துருக்கு. இல்ல இந்த அளவுக்கு ஆட்டம் கண்டது. அதிமுக தோல்வியெல்லாம் வந்து படுதோல்வி எந்திரிச்சிருக்கு. 96ல ஒண்ணுமே வாஷ் அவுட். 2001 திருப்பி ஆச்சு 5 வருஷம். அதுக்கு பிறகு இடையில 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க கிங்கு, அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. 3 வருஷம் தான். 96 போச்சு, 97 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இவங்க ஆட்சி 13 மாசம் நாங்கள் ஆட்சியை கலந்துறாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு. அப்படி ஒரு ஃபுல் பவருக்கு அங்கே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு 2001 திருப்பி ஆட்சி. அதிமுக திமுகவில் ஆட்சிகள் 2011 ஆட்சி இழந்த திமுக திருப்பி இவங்க 2021 ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் கட்சி தக்க வச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் இருக்கப்ப 3 தேர்தல் தோல்வி, 3 தேர்தலுக்கும் கட்சி கட்டுக்கோப்பா வச்சுருந்தாங்க. ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கு. இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு நிறையா இருக்குது. அந்த துணைவேந்தர்களை தேர்தலுக்கு வந்து யூசிக்கு வந்து 2 பேர் போடுறாங்க. அப்படி வருகிற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் போயிடும், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்காதுன்றாங்க. அப்போ இதை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணணுமா எதிர்கட்சி? அதை பண்ணணுமா? இல்லை. முக்கியமான விஷயங்கள் ஃபுல்லாக கோட்டை விட்டுறாங்க. முக்கியமான விஷயம் போட்டால் தனி நபர் தாக்குதல் 6 மாதம் ஆட்சி தாங்காது, 3 மாதம் தாங்காது.
அப்படிங்கிற தனிநபர் தாக்குதல், வெறுப்பு, இந்த அரசியல் தான் பண்ணுறாங்களே ஒழிய ஒரு ஆரோக்கியமான அரசியல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக டிடி வந்து பேச்சு கேட்பாங்க இன்னைக்கு. அவர் வந்து சிடி நிர்மல்குமார் அமைச்சரை பற்றி பேசியிருக்காரு. தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசன்ட் பாலிட்டிஷியன் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லா அவரோட ஒரு மரியாதை இருக்குது. அவர் போய் 3 கட்சி மாதிரி வந்திருக்கிறாரு. சாட் ஜிபிடியில் கேட்டால் கூட வந்து நோ ஃபோன்னு வருது பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. திருப்பி கேட்டால் திருப்பி இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? நீங்கள் எது கட்சி ஆரம்பிச்சிங்க? எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து கைப்பற்றுவதற்கா இப்போ எங்கே இருக்கு? யாரோட இருக்கீங்க? இது பேசலாமா? இது திருப்பி கேட்டால் என்ன ஆகும்? அப்போ இது அரசியல்ங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு. ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்துக்கான நியாயம் தான். அப்போ தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பழக்கமோ ஜெயகாந்தன்லாம் நாங்கள் படிப்போங்க. ஜெயகாந்தன் படிச்சிருக்கோம். ஜேகே சில குறிப்புகள் எல்லாம் படிச்சிருக்கோங்க. ஜேகே படிச்சிருக்கிறோம். முத்துக்குமாரனுடைய கவிதைகள்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம். நீங்கள் கள்ளிக்காட்டு கவிதை காவியம் படிச்சிருக்கிறோம். கருவாச்சி காவியம் படிச்சிருக்கோம். கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சிருக்கிறோம். திராவிட இயக்க போர்வாக்கு படிச்சிருக்கோம். சுபவீர பாண்டியனுடைய பல புத்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன். ஒரு நிமிட செய்திகள் அவருடைய காலில் அவருடைய குரலை கேட்காமலாம் இருந்திருக்கோம். நிறைய நான் எனக்கும் நாங்களும் படிச்சிருக்கோம்ல. சேக்குலரில் கவிதை எழுதலாம் படிச்சிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு திமுக சப்போர்ட் பண்ணது விட்டு வச்சிருந்தாங்க. ஆமாம், கையில் என்ன வச்சுருக்காங்க, நம்ம அறிவாளியை காட்டுறதுக்காக கையில் ஒரு புத்தகம் வச்சுக்கலாம். எங்கே போனாலும் நீ எங்கே வந்திருக்க, இந்த நிகழ்ச்சி வந்து இதுதான் நிகழ்ச்சி, பொதுக்கூட்டம் பண்ணி எது புத்தகம் வச்சிருக்க. அப்போ அதாவது படிப்பை வந்து அவங்க வந்து விடுறதே இல்லையா. அதைத்தான் நல்ல வேலை இந்த விஷயத்தை விட்டே பாருங்க. ஞாபகம் வருது, விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா? அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அரசாங்க நிகழ்ச்சியில் வந்து எதுக்கு இப்போ ஒரு பணி நியமன ஆணை கொடுக்குறீங்க, நன்றி சொல்ல போயிருக்கீங்க, அதில் வந்து எதுக்கு நீங்கள் வந்து அரசியல் பேசுகிறீங்க? திருமண விழாக்கள்லாம் பேசலாமா? இல்லைங்க, அதுவே தப்பு. அவர் நடத்தின அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, கரூரில் ஒரு கல்லூரி திடல் நடத்தினார் இல்லையா, அது கட்சி மீட்டிங். கலெக்டர் ஆஃபீஸில் போனால் தான் பணி நியமன இங்கே பணி நியமன ஆணையை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுக்குறாரு. அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு. தனியாக பேசினார்ல, அது கட்சி மக்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன். அது பார்ட்டி ஃபங்க்ஷன், இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு முதலமைச்சர் அரசியல் பேசக்கூடாதா? திருமணத்துலலாம் பேசலாம். இவங்க திருமணத்தில் பேசுகிறாங்கல்ல, திருமண வீட்டில் போய் உட்காந்து ஒரே கதை தான். அன்னைக்கு பேசினா ரொம்ப அப்போதான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் ஆட்சி நிலைக்காது. இருக்க தாலி கட்டிக்கிறீங்க, விடுங்க, கூடிய விரைவில் கலைந்து விடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கல்யாண வீட்டில் இவர் கூப்பிடுறதுக்கே பயப்படுறாங்க. போகிற இடத்துல அப்புறம் களைஞ்சிரும், தெரிச்சிரும், ஒன்றுமில்லாமல் போயிடும். நல்ல வார்த்தையாக பேசுங்க. எங்க வந்த இடத்துல நல்ல வார்த்தையை 4 வார்த்தை பேசுங்க. மஞ்சள் குங்குமத்தெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு களைஞ்சிரும், சீக்கிரம் பயப்படாதீங்க, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. இது எல்லாமே வந்து இவங்க வந்து திரும்ப சொல்கிற மாதிரி அந்த இதை ஒன்றும் புரிஞ்சுக்கல. அந்த வெற்றியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கறல, புரிஞ்சுக்கிறாம இது பண்ணுறாங்க. இது எல்லாம் இப்படியே போகுது தெரியல. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்தது.